ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் சாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் காலேஜில் வந்து கவர்மெண்ட்லேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்து விமென்ஸை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி, விமென்ஸ்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து எங்கள் காலேஜோட நியூ ஆடிட்டோரியம். ஸோ இங்கே தான் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய லேடிஸ், மேரிட் லேடிஸ், ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட அவங்களால முடிஞ்ச ஒர்க்கை வந்து பார்த்து ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டால்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் இருந்துச்சு. சாரீஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா வந்து மண்ணில் செஞ்ச பொருட்கள், நெக்ஸ்ட்டு வந்து ஜூட்டில் செஞ்ச பொருட்கள், இதை மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நம்ம இதை வந்து வீடியோவாக எடுத்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கவரேஜாக நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நான் காலேஜோட நேமை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் மென்ஷன் பண்ணவே மாட்டேன். நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் வந்து இது என்ன காலேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சாரீஸ் வந்து சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ், நார்மல் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து காஸ்ட்லியாலாம் அவங்க வந்து வைக்கவே இல்லை. கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பிகாஸ் ஸ்டால்ஸில் வந்து போட்டு எல்லாத்தையுமே வந்து வைக்க முடியாதுங்கிறதுனால. அப்புறம் அந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு சில பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ். ஸோ வந்து சில்வர் பேங்கிள்ஸ், ப்ரான்ஸ் கலரில் பேங்கிள், அப்புறம் வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சது, ஸ்டோன்ஸ் வச்சது, பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பிரேஸ்லெட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு, அந்த யூனிகார்ன் டிசைன் போட்ட மாதிரி. ஸோ அதுவுமே டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் ஃபேவரேட்டான நம்மளோட டெடி பேர். ஸோ குட்டி டெடி பேர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பெரிய டெடி பேர் வந்து வைக்கல. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸான ஃபேவரட் சாக்லேட்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீங் எ 90s கிட், நான் வந்து எங்கள் ஊர் கடையில், பெட்டி கடையில் வந்து அவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து இலந்தப்பழ அடை, அப்புறம் வந்து இலந்தப்பழ பொடி, நெக்ஸ்ட்டு வந்து சவ்வு மிட்டாய், அதுக்கப்புறம் இது டேடி மம்மி. இந்த ஃபுல் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக டேடி மம்மி. இதுதான் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது தான் வந்து இலந்தப்பழத்தோட பொடி. அப்புறம் வந்து சாம்பிராணி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறது. அப்புறம் வந்து பொரி உருண்டை, இதை மாதிரி எல்லாமே ஓரளவு வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கலராக இருக்கிறதுல வந்து அப்படியே சீனி வந்து ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து வாயில் போடுறப்போ அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். குச்சி மிட்டாய், அப்புறம் வந்து இந்த ஸ்பூன்ஸில் வந்து இந்த புளிப்பு மிட்டாய் வச்சுருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன், சாப்பிட்ற ஸ்பூனில் வந்து புளிப்பு மிட்டாய், இதை மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்னோடய ஃபேவரேட். என்னால் முடிஞ்சளவு எத்தனை 90s கிட் சாக்லேட்ஸ் வாங்க முடியுமோ வாங்கிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இன்டர்வல் டைமில் போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருந்திருக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் இருக்கக்கூடிய டைமில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பாக்கு மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், இதில் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும், வாயில் போட்ட உடனே வந்து கரைஞ்சிரும். அப்படிப்பட்ட சாக்லேட். யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இது போக வந்து திருநெல்வேலியில் வந்து 90s கிட்ஸ்க்குனே வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு நான் போயிட்டு வந்து ஒரு நாள் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அது வந்து ஒரு 2 இடத்துல நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் போகலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து கீ செயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இது வந்து வாங்கலாம். என்னென்னா நம்மளோட நேம்ஸை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட நேமை வந்து இல்லட்டா நம்மளோட பார்ட்னர் நேம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த கீ செயின்ஸில் வந்து எழுதி அந்த அக்கா மாஸே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூட் ஹேண்ட் பேக்ஸ், இதெல்லாம் வந்து ஹேண்ட்லேயே செஞ்ச அந்த கூடை பொருட்கள். இதில் பாருங்களேன், அந்த கூடைக்குள்ளே எவ்வளோ அழகாக அந்த பொம்மை இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் இவங்களே செஞ்சு வந்து விற்றாங்க. ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப அதிகமாகலாம் வைக்கல. இதுதான் அந்த வுட் பேலட். இதில் தான் வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. மோர், அப்புறம் வந்து கூழ், மாங்காய், அப்புறம் வந்து சர்பத் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரோஸ் மில்க், இந்த மாதிரி வந்து 10 rupees இல்லைனா 15 rupees அந்த மாதிரி ரேட்டுக்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பானிபூரி ஸ்டால்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான குர்த்தா, டாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், தேன், நெக்ஸ்ட் வந்து ஷாம்பூஸ், கண்டிஷ்னர், ஹேர் மாஸ்க், ஆலோவேரா ஜெல், இதை மாதிரி. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அந்த பாயில் செய்வாங்கள்ல அந்த மெட்டீரியலில் செஞ்சப்பட்ட அந்த ஃப்ரூட் பேஸ்கெட், குட்டி பேஸ்கெட்ஸ் எல்லாமே. அப்புறம் வந்து நிறைய இதில் வந்து நைட்டிஸ், நைட் ட்ரெஸ், இதை மாதிரிலாம் வந்து
சேல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப ரேர். ஸோ ஒரு ஹாலில் வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கேர்ள்ஸுக்கு தேவையான விஷயங்கள் தான் ஜாஸ்தி. ஆக்சுவலாக எங்களோட காலேஜே வந்து கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ வந்து இயரிங்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்ஸ், அந்த மாதிரி கேர்ள்ஸோட ஃபேவரட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லேயுமே வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அது போக இது வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஓகே, இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம போயிருந்தோம் அப்படின்னா வந்து ஓரளவு பொருள் வந்து நல்ல விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. குர்தா டாப்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன ஸ்டால்ஸ். ஸோ எல்லாமே வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த ஹெர்பல் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து குர்தா செட் வச்சுருந்தாங்க. குர்தா செட் அண்ட் பலாசோ செட், இந்த கவர்க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட் என்னமோ 900 800 அந்த ரேஞ்சஸில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஹேர்பல்லேருந்தே வந்து நம்ம இதுதான் அந்த ஹேர்பல் ப்ராடக்ட்ஸ், மருதாணி, அப்புறம் வந்து லிப் பாம், ஆலோவேரா ஜெல், ஹோம்மேட் சோப்ஸ், அப்புறம் வந்து இதை மாதிரி இது ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, ஃபுல்லாக ஹேருக்கு ரிலேட்டட் அண்ட் ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த குட்டி குழந்தைங்களுக்கு வந்து செப்பு ஜாமான், அப்புறம் வந்து இந்த ஊதுனா சவுண்டு வர்றது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கிளுக்கு, தோசைக்கு தடவக்கூடிய அந்த தோசைக்கட்டை, குட்டி குட்டி வீடு, காரு, இதை மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக், பர்ஸ், அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சாய்ஸ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோஸ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த காலேஜோட நேம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். until then bye.